வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம கடந்த ஒரு சில வாரங்களாக தேவனுடைய அன்பை பற்றி நம் போதனைகளை பார்த்து வருகிறோம். இந்த அருமையான நாளில் நாம் அந்த செய்தியை நாம் தொடர இருக்கிறோம். ஒரு வேத பகுதியிலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். 1 யோவான் 3 அதிகாரம் 14 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 1 யோவான் 3 14 வசனத்தில், நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? என் பிள்ளைகளே, நாவினாலும் அல்ல கிரியையினாலும் அல்ல உண்மையினாலும் அன்பு கூற கடவும். பிரியமானவர்களே, நம்ம இந்த அன்பை குறித்து, தேவனுடைய அன்பை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். முதல்ல இந்த அன்பு அப்படின்னா நாம் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி இந்த உலக பிரகாரமான அன்பை குறிக்கவில்லை. உலகத்தில் இருக்கிற அன்பு ஒன்று இருக்குது, தெய்வீக அன்பு ஒன்று இருக்குது. மனுஷிக அன்பு, தெய்வீக அன்பு. மனுஷிக அன்புனா என்ன, தெய்வீக அன்புனா என்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம். நான் பேசுறது தெய்வீக அன்பை பற்றி தான் நான் பேசி கொண்டு இருக்கிறேன். தேவனுடைய அன்பு அப்படின்னா என்ன, அது நம்ம பார்க்கிறோம் இல்லையா? தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்புன்றது ஒரு ஃபீலிங் கிடையாது, ஒரு உணர்வு கிடையாது. நம்முடைய உடன் பிறந்தவர்களை பார்க்குறோம், நம்முடைய பெற்றோரை பார்க்குறோம். பெற்றோர் மேலே ஒரு அன்பு வருது, உடன் பிறந்தவங்க மேலே ஒரு அன்பு வருது. நண்பர்கள்கிட்ட பார்க்குறோம், நண்பர்களுக்கு இடையே சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா உயிர் நண்பர்களாக இருக்கிறார்கள். அவங்க உயிருக்குயிராக நேசிக்கிறாங்க, நண்பர்கள் தான், ஆனால் நல்லா நேசிக்கிறாங்க. அப்படிப்பட்ட அன்பை நாம் பார்க்குறோம். நண்பனுக்காக என்ன ஒன்றா செய்வான் அப்படின்ற அளவுக்கு அந்த அன்பு போகுது. குடும்ப பாசம் பார்த்தோம். அப்புறம் கணவன் மனைவிக்கு இடையே கூட ஒரு அன்பு இருக்குது இல்லையா? இந்த அன்பெல்லாம் பார்த்தோம். நம்ம கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற அன்பு ஈராஸ் என்ற ஒரு அன்பு. இந்த மனுஷிக அன்பு அப்படி பார்க்கும்பொழுது குடும்ப பாசத்துக்கு ஸ்டோர்கே என்கிற அன்பு. அப்புறம் நண்பர்களுக்கு இடையே இருக்கிற அன்பு பேர் ஃபிலேயோ அப்படின்ற அன்பு நம்ம பார்த்தோம். போன வாரத்தில் ஒரு சில வசனங்கள் மூலமாக அதை பார்த்தோம், 1-2 வாரங்களுக்கு முன்னாடி. இந்த மனுஷிக அன்பு என்ன பண்ணுதுன்னா, அது சுயநலம் மிக்கதாக இருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையே அன்பு இருக்கு, இருந்தாலும் அதில் ஒரு சுயநலம் இருக்கிறது. அதில் சில நிபந்தனைகள் இருக்கிறது, சில வற்புறுத்தல்கள் இருக்கிறது, சில கண்டிஷன் இருக்கு. நண்பர்கள் இருக்கிறாங்க, நண்பர்களுக்கிடையே ஒரு நெருக்கம் இருக்கு, இருந்தாலும் அந்த நெருக்கத்தில் கூட ஒரு சில சுயநலங்கள் இருக்கிறது. அந்த நெருக்கத்தில் கூட, அந்த அன்பில் கூட சில பிரச்சனைகள் வருகிறது. அப்புறம் குடும்ப பாசத்தில் கூட பார்த்தீங்கன்னா அதுலேயும் சில சுயநலங்கள் இருக்கிறது. அப்புறம் ரிஜெக்ஷன் இருக்குது, நிறைய இருக்குது அதிலெல்லாம். அப்போ இந்த மனுஷிக அன்புக்கும் தெய்வீக அன்புக்கும் இடையே இருக்கிற ஒரு வித்தியாசம் என்ன? தெய்வீக அன்பு எப்படிப்பட்டது? 1 கொரிந்தியர் 13 4 வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசித்து காண்பேன். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. கடவுளுடைய அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. உடனே கோவம் விடாது, தொட்டதுக்கெல்லாம் எரிஞ்சு விழாது. எது? தெய்வீக அன்பு. மனுஷிக அன்புன்னு என்னன்னா அதுக்கு அப்படி நேர்மாறானது. தொட்டதெல்லாம் கோவம் வரும். கணவன் மனைவி 2 பேர் நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னா
பொழுதன்னைக்கும் சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. ஒரு சின்ன விஷயத்தை கூட பொறுத்துக்கவே முடியாது அவங்களால. ஒரு சின்ன விஷயத்துல கூட அவங்க பொறுமையாவே இருக்க மாட்டாங்க. அவர்களுக்கு இடையே பார்த்தீங்கன்னா இந்த மனுஷிக அன்புல ஒரு ஒரு நிர்பந்தம், ஒரு பெரிய ஒரு வற்புறுத்தல், ஒரு டிமாண்ட் இருக்கு. நான் புருஷன், நான் சொன்னா நீ கேட்டுதான் ஆகணும், நான் புருஷன், நான் ஏன் இஷ்டப்படி தான் இந்த குடும்பத்தில் எல்லாம் நடக்கணும் அப்படின்ற ஒரு வற்புறுத்தல் இருக்கு. அதனால தான் அந்த பொறுமையின்மை இருக்கு. இங்க கடவுளுடைய அன்பு பார்த்தீங்கன்னா நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அப்ப மனுஷிக அன்புன்னா என்ன? அது நீடிய சாந்தம் இல்லாதது, தயவு இல்லாதது. கடவுளுடைய அன்புக்கு பொறாமை இல்லை. நம்முடைய இருதயம் தேவனுடைய அன்புனால நிரப்பப்பட்டு இருக்கும் சொன்னா நமக்கு நீடிய சாந்தம் இருக்கும், தயவு இருக்கும், பொறாமை இருக்காது. ஆனா இந்த உலக பிரகாரமான அன்புல பாத்தீங்கன்னா பொறாமை. எனக்கு பின்னாடி வந்தாங்க வேலைக்கு, ஆனா என்னோட நிறைய வாங்கினான். எனக்கு பின்னாடி வந்தான், ப்ரமோஷன் வந்துடுச்சு. எனக்கு பின்னாடி இந்த துறைக்கு வந்தான், ஆனா அவன் நல்லா பிரகாசமா போயிட்டே இருக்கிறான், அவன் நல்ல வேலை நல்லா கிடைக்குது அவனுக்கு. பொறாமை உள்ள வர ஆரம்பிக்கிறது. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது. எது? கடவுளுடைய அன்பு. எனக்குள்ள கடவுளோட அன்பு இருந்தா, உங்களுக்குள்ள கடவுளுடைய அன்பு இருந்தா நாமளே புகழ்ந்து கொள்ள மாட்டோம். என்ன மாதிரி ஒரு ஆளை தேடினா கூட கிடைக்காது, உலகம் முழுக்க தேடினா கூட கிடைக்காது. நான் அவ்வளோ நல்லவன்னு நம்மளே நம்ம புகழ்ந்து கொண்டிருப்போம் மனுஷிக அன்புல. ஆனா கடவுளுடைய அன்பு தன்னை புகழாது. பாருங்க, இவ்வளோ பெரிய ஒரு பரலோக மேன்மையை விட்டு இந்த பூமிக்கு வந்தாரு, ஒரு முறை கூட அதை சொல்லி காமிக்கவே இல்லை. உனக்காக நான் எவ்வளோ பெரிய பரலோகத்தை விட்டு வந்திருக்கிறேன்னு உனக்கு தெரியுமா, எவ்வளவு மகிமை விட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு ஒரு முறை கூட சொன்னதே கிடையாதுங்க. ஆனா நாம பார்த்தீங்கன்னா கடவுளுக்காக நான் இந்த அரசாங்க வேலையை விட்டு வந்தேன் அப்படின்றோம், கடவுளுக்காக என் பிசினஸை விட்டு வந்தேன் அப்படின்றோம். நம்ம அது ஒரு முறை கூட தன்னை புகழாது. கடவுளுடைய அன்பு இருமாப்பா இராது, அகந்தையா இருக்காது. கடவுளுடைய அன்பு அயோக்கியமானதை செய்யாது, ஆனா மனுஷிக அன்பு அயோக்கியமானதை செய்யும். தற்பொழுவை நாடாது கடவுளோட அன்பு, ஆனா மனுஷிக அன்பு தற்பொழுவை நிச்சயமா நாடும். கடவுளுடைய அன்பு சினம் அடையாது, மனுஷிக அன்பு சினம் அடையும். ரொம்ப டச்சியா இருக்கும், அவங்க கிட்ட நெருங்கவே முடியாது, பேசினாவே எரிஞ்சு விழுவாங்க, சினம் அடையும். கடவுளுடைய அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும். அப்ப மனுஷிக அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படும், சத்தியத்தில் சந்தோஷமா இருக்காது. இதாங்க கடவுளுடைய அன்புக்கும் மனுஷிக அன்புக்கும் இடையில இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம். கடவுளுடைய அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். ஆனா மனுஷிக அன்பு எதையுமே தாங்காது, எல்லாம் ஒரு அளவு தான் அப்படின்னு, இதுக்கு மேல போச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு. எதையும் தாங்காது, எதையும் விசுவாசிக்காது, எதையும் நம்பாது மனுஷிக அன்பு. ஆனா கடவுளுடைய அன்பு எல்லாவற்றையுமே நம்பும். யோனா பாருங்க, அவனை நினிவேக்கு போக சொன்னா தர்ஷீஸுக்கு போறான், ஆனா அவர் பொறுமையா இருக்கிறாரு. எவ்வளோ நல்ல தீர்க்கதரிசிகள் இருந்திருக்கலாம், ஆனா யோனாவை திரும்ப கூப்பிட்டு மறுபடியும் அவனை நினிவேக்கு அழைத்து அனுப்புகிறார். எவ்வளவு பெரிய ஒரு அன்பு பாருங்க. அவன் மேல ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுட்டு இருக்கான். இன்னைக்கு ஒருவேளை அவன் ஓடலாம், ஆனா அவன் திரும்பி வருவான், கண்டிப்பா நினிவேக்கு போவான், நான் சொன்ன வேலையை செய்வான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை, விசுவாசத்தை அவன் மேல கடவுள் வைக்கிறத பாக்குறோம். ஆனா நாம மனுஷிக அன்பு வச்சுட்டு இருந்தா நம்ம பிள்ளைகளை பார்த்து சொல்றோம், நீலாம் எங்க உருப்படுவேன்றது எனக்கு நம்பிக்கையே வரல, நீலாம் வாழ்க்கையில ஒரு பெரிய லெவலுக்கு வருவேன்னு எனக்கு எந்த நம்பிக்கையுமே இல்லை, என் நம்பிக்கையெல்லாம் போச்சு அப்படின்ற மாதிரி நம்ம பிள்ளைகளை பார்த்து பேசுறோம் நம்ம. ஆனா கடவுளுடைய அன்பு இருக்கும் பொழுது அது சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. லவ் நெவர் ஃபெயில்ஸ். எந்த அன்பு? கடவுளுடைய அன்பு ஒரு காலம் ஒழியாது, அது ஃபெயிலே ஆகாது. ஆனா மனுஷிக அன்பு ஃபெயில் ஆகும் கண்டிப்பா. கணவன் மேல இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே இருக்கிற உறவா இருந்தாலும் சரி, அன்பா இருந்தாலும் சரி, அல்லது நண்பர்களுக்கு இடையே இருக்கிற உறவா இருந்தாலும் சரி, குடும்ப சகோதரர்கள் குடும்ப பாசத்துக்கு இடையே இருக்கிற அன்பா இருந்தாலும் சரி, நிச்சயமா அது ஃபெயில் ஆகும் கண்டிப்பா. ஃபெயில் ஆகலன்னு தான் நம்ம ஆச்சரியப்படணும். அன்பு ஒழிஞ்சு போயிடும் மனுஷிக அன்பு. ஆனா கடவுளுடைய அன்பு ஒரு காலம் ஒழியாது. இதான் கடவுளுடைய அன்புக்கும் மனுஷிக அன்புக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம். அவருடைய சிநேகம் எப்படிப்பட்ட சிநேகம்? அனாதி சிநேகம், என்றென்றைக்குமான ஒரு அன்புனால அவர் நம்மை நேசித்திருக்கிறார். இந்த தெய்வீக அன்பு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று ரோமர் 5:5 நம்ம வாசிச்சோம்.
உள்ள அந்த அன்பு இருக்கு. அன்பு இருக்கா இல்லையான்றது கேள்வி கிடையாது. அந்த இருக்கிற அன்பை நம்ம அறிந்து விசுவாசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அப்ப இந்த வேத வசனம், நம்ம வாசித்த வேத வசனம் சொல்லுது, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல ஒரு காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். 14ஆம் வசனத்துல அறிந்திருக்கிறோம் வருது பாருங்க, அங்க அண்டர்லைன் பண்ணோம் நம்ம நல்லா. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். We know that we passed from death to life. The question is, how do we know? நமக்கு எப்படி தெரியும்? நாம் எப்படி அறிந்திருக்கிறோம்? நான் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறேன்றது எனக்கு எப்படி தெரியும்? நான் அறிஞ்சிருக்கிறேனா இல்லையா? முதலாவது நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களா இல்லையா? எப்படி தெரியும்? எப்படி தெரியும்னா, நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால். சகோதரர்னா யாரு? கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு சுத்தமாக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக்கப்பட்டு புது சிருஷ்டிகளாக்கப்பட்டு மறுபடியும் பிறந்தவர்களாக திருச்சபையில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்கள பத்தி தான் சொல்லுறாரு. சகோதரரிடத்தில் நாம் என்ன பண்ண வேண்டும்? அன்பாய் இருக்க வேண்டும். இப்ப நம்முடைய சபையை எடுத்துக்கினா கூட, நம்முடைய சபையில சகோதரர்களை நம்ம நேசிக்கிறோமா? சக விசுவாசிகளை நாம் நேசிக்கிறோமா? குறைஞ்சபட்சம் அவங்க யாரு, எங்கிருந்து வராங்க, அவங்க பேர் என்னன்னாவது நமக்கு தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். எவ்வளோ வருஷம் சபைக்கு வந்துட்டு இருக்கோம் நம்ம இல்லையா? அவங்க யாருன்னே தெரியாம எப்படிங்க அன்பு கூறுறது? ஆனா நம்ம மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம் அப்படின்றது நம்ம எதனால அறிய முடியும் அப்படின்னு சொன்னா, நம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடினாலே மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஆனா இந்த உலகத்துல எப்படி சொல்றாங்கன்னா, எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள்ன்றாங்க. இல்ல, அது தப்பு. அது எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள். 2 ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலிஸ் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? there are 2 ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலிஸ். ஒரு ஆவிக்குரிய குடும்பத்துக்கு தேவன் தலைவராக இருக்கிறார், கர்த்தர் தலைவராக இருக்கிறார். இன்னொரு ஆவிக்குரிய குடும்பம் ஒன்று இருக்குது, அது பிசாசினுடைய குடும்பம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துல இயேசு இப்படி சொல்றார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். இயேசு தம்முடைய பிதான்றாரு. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட எபேசியருக்கு நிருபங்களை எழுதும்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம்ன்றார். ஏன்னா அவர் வேற பிதா. அவரு இங்க பாத்தீங்கன்னா இயேசு இன்னொரு பிதாவை பத்தி சொல்றாரு. இது யாருன்னா, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். பரிசேயர் சதுசேயரை பார்த்து அப்படி சொல்றாரு. அப்ப there are 2 spiritual families. 2 ஆவிக்குரிய குடும்பங்கள் இருக்கிறது. எல்லாரும் கடவுளோட பிள்ளைகள்ன்றது தவறு. இங்க 2 ஆவிக்குரிய குடும்பங்கள் இருக்கு. ஒரு குடும்பத்துக்கு தேவன் தலைவராக இருக்கிறார், இன்னொரு குடும்பத்துக்கு பிசாசு தலைவனாய் இருக்கிறான். ஆகவே ஒரு நபர், ஒரு சகோதரன் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் நமக்கு எப்படி தெரியும்னா, அவன் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறானா, அது முதல்ல நமக்கு அந்த அன்பு கூறும்பொழுது, சகோதரிடத்தில் அன்பு கூறும்பொழுது நாம மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். இப்ப பாருங்க, 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 3ஆம் அதிகாரத்தில் இந்த வசனத்தை வாசித்தேன். இப்ப 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. கடவுள் நம்ம மேல வச்ச அன்பை வெளிப்படுத்துறார். எப்படி வெளிப்படுத்துறாருன்னா, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம பிழைக்கும்படிக்கு அவரை இவ்வுலகத்துல அனுப்புகிறார். அனுப்பினதுனால அன்பு, தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்புவதனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. கடவுள் பார்க்கிறாரு, நம்மளெல்லாம் பார்க்கிறாரு. நாம் முதல்ல அவரிடத்தில் அன்பு கூறல. நம்ம நினைச்சுக்கிறோம் அப்படி. எப்படி நினைக்கிறோம்? நான் தாங்க கடவுள் இடத்துல அன்பு கூறுறேன், ஒழுங்கா சர்ச்சுக்கு வரேன், நேரத்துக்கு வரேன், எல்லா மீட்டிங்லையும் நான் கலந்துக்கிறேன். நான் ஏன்னா கடவுளை நான் நேசிக்கிறேன், நான் தான் அவர்கிட்ட அன்பு கூறுறேன்.
இல்ல, நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால, அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக அவரை அனுப்பினதுனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அப்ப இங்க அவர் சொல்றாரு, அவர் அப்படி அனுப்புனதுனால பிரியமானவர்களே, 11ஆம் வசனம் 4:11 1 யோவான், தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படும். நம்ம ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறும்பொழுது மரணத்தை விட்டு நீங்க ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்றது மாத்திரமல்ல, அவர் நம்மிடத்திலே, தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அங்கே இருக்கிறார், வெளியே போறதே கிடையாது, உள்ளவே இருக்கிறார். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்திரலினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். அவர் நமக்குள்ள வந்தாச்சு, நாம் அவருக்குள்ள போயாச்சு, இதை நாம அறிந்திருக்கிறோம். 14 பிதாவானவர் குமாரனை உலக ரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் அவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். இப்ப நம்ம எல்லாரும் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணியிருக்கிறோம். இது மூலமா நமக்கு ஒன்று உண்டாயிருக்கு, என்னன்னா தேவன் நமக்குள்ள வந்து நிலைச்சிருக்கிறார், உள்ளவே இருக்கிறார், உள்ளவே வாழ்ந்துகிறார். God is dwelling inside of us and we are dwelling in God. அவருக்குள்ள நாமும் நிலைச்சிருக்கிறோம். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். 2 காரியம் சொல்லுது, அந்த அன்பை அறிந்திருக்கிறோம், விசுவாசித்தும் இருக்கும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். 2வது முறை வருது இது. 8ஆம் வசனத்தில் ஒரு முறை வருது, மறுபடியும் 16ஆம் வசனத்தில் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். அன்பிலே நிலைத்திருக்கிறவன், அந்த அன்புக்கு உள்ளவே இருக்கிறவன், அந்த அன்பை அனுபவிக்கிறவன், அந்த அன்பிலே தொடர்ந்து இருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறான். இதே விஷயத்தை தான் யோவான் தம்முடைய சுவிசேஷத்திலும் எழுதியிருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை திருப்போம். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஸ்டே இன் மை லவ், கீப் யுவர்செல்ஃப் இன் மை லவ், கண்டினியூ இன் மை லவ். அதாவது ஒரு விஷயத்தை நாம இன்றைக்கு நாம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு சொல்றாரு, பிதா என்கிட்ட எவ்வளவு அன்பா இருந்தாரோ அதே போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன். அவரை எவ்வளவு நேசிச்சாரு. ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறும்பொழுது வானத்திலிருந்து பிதாவானவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். ஐ லவ் him so much. அவர்ல நான் பிரியமா இருக்கிறேன். எவ்வளவு அன்பு பாருங்க. அவர் அன்பா இருந்ததுனால அவர் போற இடத்துல எல்லாம் பிதாவு கூடவே போறாரு. ஏன்? இவர் அவரிடத்தில் அன்பா இருக்கிறாரு, இயேசு இடத்துல பிதா அன்பா இருக்கிறாரு. அதனால தேவன் இயேசுக்குள்ள நிலைச்சிருக்கிறார், இயேசு பிதாவுக்குள்ள நிலைச்சிருக்கிறாரு. அதனால்தான் இயேசு சொல்றாரு, பிதாவும் நானும் என் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். என்னையும் அவரை பிரிக்கவும் முடியாதுங்க, நானும் அவரும் ஒன்னா இருக்கிறோம். அதனால என்ன அறிஞ்சா பிதாவை அறிந்தவன், என்னை கண்டவன் பிதாவை கண்டவன் அப்படின்றான். அவர் சொல்றாரு பாருங்க, அவரை பார்க்கணுமா, என்ன பார்த்தா போதும். இந்த உலகம் இயேசுவை பார்க்கல, இயேசுவை பார்க்கணும்னு விரும்புது. உண்மையான கடவுள்னு ஒருத்தர் இருந்தா அவரை பார்க்கணும்னு இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் விரும்புகிறார்கள், நம்புகிறார்கள், தேடுறாங்க. உண்மையாவே எங்கெங்கயோ போய் தேடுறாங்க பாருங்க. ஆனா இயேசு சொல்றாரு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்தால் எனக்கு சீஷரா இருப்பீர்கள், நீங்கள் என்னுடையவர்கள் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும். இப்ப ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்ம அன்பா இருக்கும் பொழுது இந்த உலகத்தாரெல்லாம் பார்ப்பாங்களாம். பார்த்துட்டு நம்மெல்லாம் அவருடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்வார்கள். எப்படி அறிந்து கொள்வார்னா, நமக்குள்ள இருக்கிற தேவனுடைய அன்பை பார்ப்பார்கள். தேவனுடைய அன்பை பார்க்கும்போது எப்படி கடவுளாக பார்த்துறாங்க. ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
லவ் இஸ் நாட் a feeling, love is a person. லவ் இஸ் காட், இல்ல காட் இஸ் லவ். நாம ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு காண்பிக்கும் பொழுது அந்த அன்பை இந்த உலக மக்கள் பார்க்கும் பொழுது கடவுளையே பார்த்துடுறாங்க. அவங்களால எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரே ஒரு வழிதான் இருக்குது. இப்ப நீங்களும் நானும் ஒருத்தர் மேல ஒருத்தர் இந்த கடவுளுடைய அன்பை நாம பகிர்ந்து கொள்ளும் பொழுது இந்த உலக மக்கள் கடவுளையே அறிந்து கொள்வார்கள். இந்த உலக மக்களுக்கு கண்களுக்கு கடவுள் தெரிவாரு. அப்படிதான் அவர் சொல்லியிருக்கிறார். இந்த 15ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன். இப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம இத அறிய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். இதை சொல்லணும் வாயை திறந்து. பிதா இயேசுல எவ்வளவு அன்பா இருந்தாரோ அது போல இயேசு எம்மல அன்பா இருக்கிறார். நிறைய பேருக்கு பாருங்க, என்னை யாருமே நேசிக்கிறதே கிடையாதுங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கவலை, எனக்கு யாரும் கிடையாது, என்னை யாரும் நேசிக்கிறதே கிடையாது, என்கிட்ட யாரும் பேசுறதே கிடையாது, என்னை யாரும் விசாரிக்கிறதே கிடையாது, நான் சாப்பிட்டேனா, உயிரோடு இருக்கேனா, எனக்கு ஏதாவது கஷ்டமா, எனக்கு ஏதாவது வியாதியா, ஏதாவது நான் கஷ்டப்பட்டுன்னு இருக்கேனா, எதுவுமே கிடையாதுங்க, யாருமே இல்லை எனக்கு அப்படின்றாங்க. இல்ல, இயேசு உங்க மேல அன்பா இருக்கிறார். ஆமென். அவர் அன்பா இருக்கும் போது பிதாவும் உங்க மேல அன்பா இருக்கிறார். பிதா இயேசுவின் மேல, இயேசுவின் இடத்தில் அன்பா இருந்தது போல நானும் உங்களிடத்தில் அன்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது பிதா என்ன நலம் பண்றாரு பாருங்க. இயேசு ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்தை கேட்டு அந்த ஜெபத்திற்கு பதிலை கொடுக்கிறார். இயேசு ஒரு பிரச்சனையை கண்டு அவர்களுக்கு உதவி செய்ய நினைக்கும் பொழுது பிதாவும் ரெடியா இருக்கிறாரு. ஒரு குஷ்டரோகி வரான், இயேசு பார்த்து சொல்றான், ஐயா இவ்வளவு நேரம் நீங்க பிரசங்கம் பண்ணதெல்லாம் நான் கேட்டேன், மலை மேல இருந்து இந்த சம்மன் அந்த மவுண்ட் மலை பிரசங்கத்தெல்லாம் கேட்டேன் நான். இப்போ உங்களால தான் இது முடியும்னு நான் நினைக்கிறேன், ஆனா எனக்கு அதை செய்ய முடியுமான்றது எனக்கு தெரியல. அதனால நீர் விரும்பினால், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால ஆகும், உம்மால கண்டிப்பா இந்த குஷ்டரோகத்தை நீக்க முடியும் நான் விசுவாசிக்கிறேன், நம்புறேன். ஆனா எனக்கு இதை பண்ணுவீங்களான்னு தெரியல எனக்கு அப்படின்னு வரும்பொழுது இயேசு அவன் மேல மனதுருகி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக அப்படின்றாரு பாருங்க. இந்த 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 இயேசு மின்னிடத்துல பிதாவானவர் அன்பா இருந்ததுனால இவர் சுகமாகணும்னு, அந்த குஷ்டரோகி சுகமாகணும்னு நினைச்ச உடனே அதை எக்ஸிக்யூட் பண்றாரு, அதை மேனிஃபெஸ்ட் பண்றாரு. அவருடைய க்ளோரி, அவருடைய மகிமை, அவருடைய வல்லமைய அவர் எக்ஸிக்யூட் பண்றாரு. அவருக்காக அவருடைய வல்லமையை காண்பிக்கிறார், அவருக்காக அவருடைய மகிமையை காண்பிக்கிறார், வெளிப்படுத்துறாரு. வெறும் அன்பை மட்டும் இல்லைங்க, அவருக்காக அவருடைய வல்லமையும் என்ன பண்றாரு, வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். எல்லா ஆபத்துகளிலிருந்தும் அவரை காப்பாற்றுகிறார். ஒரு முறை உயர்ந்த மலையின் உச்சியிலிருந்து அவரை தள்ளி விடணும்னு யோசிக்கிறாங்க மக்கள், ஆனா பிதாவானவர் கூடவே இருக்கிறார், காப்பாற்றுகிறார் அவரை. அதுபோல நம்மையும் அவர் என்ன பண்றாரு, காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். யோவான் 15:10 வாசிக்கிறேன். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அவர் சொல்றாரு, இந்த அன்புல நிலைத்திருக்கிறத பத்தி சொல்றாரு. நான் சொன்னேன், ஸ்டே இன் லவ், கண்டினியூ இன் லவ். அப்ப லவ்ன்றது வந்து ஒரு ஃபீலிங் கிடையாது. சிலர் சொல்றாங்க, உன் மேல எனக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்குது அப்படின்னு. என்ன சொல்ல வராங்கன்னா, லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றதை தான் அப்படி சொல்றாங்க. இப்ப ஏன்னா முன்னெல்லாம் லவ் பண்றேன்னு சொன்னா பலாருன்னு ஒன்று கொடுத்துருவாங்க. ஆனா இப்ப வந்து அதை நேக்கா சொல்ல பழகினாங்க. உன் மேல எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படின்னா அவங்கள லவ் பண்றாங்கன்ற ஒரு அர்த்தத்துல தான் சொல்றாங்க. ஆனா லவ் இஸ் நாட் a ஃபீலிங். பட் லவ் affects your feeling. அன்பு உள்ள வரும்பொழுது அது நம்முடைய உணர்வுகளில் ஒரு பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்துகிறது. ஆனா அந்த தாக்கம், மாற்றம் அன்பு கிடையாது. அப்ப வாட் இஸ் லவ்? காட் இஸ் லவ். அன்பு என்றால் என்ன? தேவன் தான் அன்பு. அன்புனா தேவன். அப்ப இந்த அன்புல நிலைத்திருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது,
இந்த அன்புலயே வாடுறது, அன்பு என்கிற நபருக்குள்ள வாடுறது. இன்னைக்கு பாருங்க, போலியான அன்பு நிறைய இருக்குது இந்த உலகத்துல. 99.99% போலியான அன்பு தான் இருக்குது. கடவுளுடைய அன்பு தெரியல, அன்புனா என்னென்ன புரியல அவங்களுக்கு. அதனால இந்த போலியான அன்பை நம்பி ஏமாறுகிறார்கள். லவ் ஃபெயிலியர்ன்றாங்க, பிரேக் அப்ன்றாங்க. இன்னும் கொஞ்ச நாள் அதெல்லாம் வரப்போகுது. இப்போ அந்த உண்மையான அன்பு என்னன்றது அவங்களுக்கு தெரியவில்லை. அப்ப இந்த அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று அவர் சொல்றாரு. அதாவது அன்பிலேயே வாழணும் அப்படின்றாரு. அன்பிலே நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் அப்படின்றாரு. இந்த அன்புல நிலைத்திருக்கிறன்னா என்ன அப்படின்னா, அன்புல வாழறது, அந்த அன்பு என்கிற நபருக்குள்ள வாழ்கிறது. அன்பு என்கிறது ஒரு பிளேஸ், ஒரு என்விரான்மெண்ட், ஒரு சூழல். அப்ப அந்த அன்பு வந்து ஒரு என்விரான்மெண்ட், அது வந்து ஒரு சூழல், அல்லது அது வந்து ஒரு இடம், அது வந்து ஒரு நபர்னா, இப்ப நம்ம வீட்டை விட்டு எப்படி வெளியே வருமோ அது மாதிரி அன்பை விட்டு கூட என்ன பண்ண முடியும், வெளியே வர முடியும். அப்ப இவர் என்ன சொல்ற, அன்பிலே நிலைத்திருங்கள், அன்பிலேயே வாழுங்கள், அன்பிலேயே தங்கியிருங்கள், அன்பிலேயே இருங்கள் என்றார். நிலைத்திருங்கள் அப்படின்றார். 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஏன் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும்? என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவர்களை உங்களுக்கு சொன்னேன். என்னுடைய சந்தோஷம் அப்படின்றார். இட் இஸ் a joy of the Lord. பாருங்க, அன்புல நிலைத்திருக்கும் பொழுது உள்ள ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. இந்த சந்தோஷத்தை எந்த பணத்தினாலும் கொடுக்க முடியாது, எந்த உறவுனாலையும் கொடுக்க முடியாது, எந்த போதை வஸ்துக்களாலும் இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக அன்பை கொடுக்க முடியாது, எந்த சூதாட்டமும் கொடுக்க முடியாது, எந்த ஆல்கஹாலும் இந்த ஜாய் ஆஃப் த லார்ட், கர்த்தருக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தினுடைய அந்த நிறைவை கொடுக்கவே முடியாது. அவர் சொல்றாரு, என்னுடைய சந்தோஷம் உங்களிலே நிலைத்திருக்க வேண்டும், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்க வேண்டும். ஃபுல் ஆஃப் ஜாய், நிறைவாய் இருக்க வேண்டும். கொஞ்சோண்டு இல்ல, ஃபுல்லா இருக்கணும். என்னது சந்தோஷம்? இந்த சந்தோஷம் இயேசுக்குள்ள இருந்தது. இயேசு ஆவியிலே களி கூர்ந்து அப்படின்றாரு. பிதாவுக்குள்ள அந்த அன்பு நிறைவு, அந்த சந்தோஷத்தின் நிறைவு இருக்கு. அவர் ரிஜாய்ஸ் பண்றாரு, அவர் கிளாடா இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இந்த சந்தோஷமா இருக்கும்போது அது நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் கொடுக்குது. The joy of the Lord is your strength. The joy of the Lord is very powerful. நீங்க வந்து போதுமானதற்கும் அதிகமான அளவு சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்களா? அப்ப என்ன பண்ணணும்? அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். என்ன அந்த கற்பனை? 12ஆம் வசனம் சொல்லும், நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. இட் இஸ் a commandment of God. இது வந்து ஆப்ஷனா கொடுக்கல, அவருடைய கட்டளையா கொடுக்கிறார், அவருடைய கற்பனையா கொடுக்கிறாரு. நீ ஒரு இடத்துல ஒருவர் அன்பு கூற வேண்டும், சகோதரரிடத்துல அன்பு கூற வேண்டும் என்கிறார். மக்கள் என்ன பண்றாங்க? இந்த அன்பை, இந்த சந்தோஷத்தை தேடி நாடி ஓடுறாங்க. அவங்க என்ன பண்றாங்க? குடிச்சா சிலருக்கு ஒரு பெரிய சந்தோஷம், அதை நினைச்சாவே சந்தோஷம். சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுல ஒரு பெரிய சந்தோஷம், நல்ல வயிறு முட்டை சாப்பிட்றது சந்தோஷம். சிலருக்கு அந்த நான்வெஜ் சாப்பிட்றதுலேயே ஒரு பெரிய சந்தோஷம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா சீ ஃபுட் சாப்பிட்றது அதுல ஒரு பெரிய சந்தோஷம். வேற பலருக்கு வேற வேற காரியங்கள்ல நிறைய சந்தோஷங்கள் இருக்கு. ஆனா நான் சொல்றேன், கடவுள் இல்லாமல் இதெல்லாம் நம்ம பண்ணும் பொழுது அது இன்னும் அதிகமா, இன்னும் வேற ஏதாவது இருக்கா, இன்னும் வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி அது ஃபுல்ஃபில்லே ஆவே ஆகாது.
ஆனா இங்க அவர் சொல்றாரு, என்னுடைய சந்தோஷம் உங்களில நிலைத்திருக்க வேண்டும், உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்க வேண்டும், ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றார். அப்ப இவ்வளவு நிறைவான சந்தோஷத்தை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர் சொன்னதை நம்ம செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். என்னது? அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும், அதுக்கு கீழ்ப்படியணும். அவருடைய கற்பனை என்ன? நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும். அவர் சொன்னதை நம்ம செய்யும் பொழுது முழுமையான சந்தோஷம், the fullness of joy நமக்கு இருக்கு. இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க போறேன். உங்களுடைய நெருக்கடியான சூழ்நிலை, உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வருது, ரொம்ப வீக்கான ஒரு சூழ்நிலை வருது. டாக்டர் ஏதோ உங்களுக்கு ஒன்று சொல்றாரு, அப்போ அப்படியே தூக்கி வாரி போடுது. இப்போ ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றீங்க. அப்புறம் ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வருது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க சந்தோஷமா இருந்திருக்கிறீங்களா? இல்ல. எப்பவுமே நம்ம என்ன பண்றோம்? ரொம்ப யோசிப்போம், திரும்ப 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 தேஞ்சு போன ரெக்கார்ட் மாதிரி ஒரே எண்ணம் மறுபடியும் வந்துட்டே இருக்கும். எதை நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை திரும்ப திரும்ப நினைப்போம். அழுவக்கூடாதுன்னு நினைப்போம், ஆனா அழுவோம். புலம்ப கூடாதுன்னு நினைப்போம், ஆனா ஒவ்வொருத்தருக்கா போன் பண்ணி புலம்புவோம். உங்களுக்கு தெரியுமா, டாக்டர் இந்த மாதிரி சொல்லிட்டாருங்க, ரிப்போர்ட் இந்த மாதிரி வந்துடுச்சு. என் கஷ்டம் உங்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. என் கஷ்டம் யாருக்குமே புரிய மாட்டேங்குது. இது உட்காந்து யாரும் கேட்க கூட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி நெருக்கடியான சூழ்நிலைகளிலே, சோர்வான சூழ்நிலைகளிலே, பலவீனமான ஒரு சூழ்நிலையிலே, கஷ்டமான சூழ்நிலையில நீங்க என்னைக்காவது சந்தோஷமா இருந்திருக்கிறீங்களா? இருக்கவே முடியாது பாருங்க. அழுவோம், சிந்திப்போம் பயங்கரமா, ஒரே இடத்த ரொம்ப நேரம் முறைச்சு பார்த்துட்டே இருப்போம். ஆனா நம்ம கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கும்போது தான் ஸ்ட்ரென்த்தை நம்ம டிரா பண்றோம் அங்கிருந்து. அவர் சொல்றாரு, இதுதான் என்னுடைய கற்பனையா இருக்குது. எது? நான் உங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாய் இருங்கள். இந்த கற்பனையை நீங்க கை கொண்டா உங்களுக்கு என்னுடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும். இந்த சந்தோஷத்தை நிறைவா கொடுக்கிறதுக்கு அவர் விரும்புறாரு. அப்ப வேற எதுவுமே இந்த சந்தோஷத்தை நிறைவே கொடுக்கவே முடியாது. இந்த கற்பனையை கை கொண்டாதான் உங்களுக்கு ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய் அப்படின்னு சொன்னா வேற எதுவுமே அந்த நிறைவான சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. அப்புறம் அன்பு கூற சொல்லுகிறாரு, அதை ஒரு விதமா அன்பு கூற சொல்லுகிறாரு. எப்படி அன்பு கூற சொல்லியிருக்கிறாருன்னா, நான் உங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் அப்படின்றார். இதெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு 13ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. இப்ப அவர் என்ன பண்ணாரு? நம்ம மேல அன்பு கூர்ந்து தம்மையே நமக்காக ஒப்பு கொடுத்தாரு. அவர் மூலமா நம்ம பிழைக்கணும், அதுக்காக அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அப்படி தம்மையே ஒப்பு கொடுத்தாரு. அந்த மாதிரி நீயும் அன்பு கூற வேண்டும். lay down, he laid down his own life for us. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்திருக்கிறார், அவரை முற்றிலுமாக கொடுத்திருக்கிறார். அந்த விதத்தில் நீங்களும் நானும் அன்பு கூற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்ப நிறைய பேருக்கு ஏன் நிறைவான சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொன்னா, இந்த கனெக்ஷன் இல்லை. எதுக்கு அந்த கனெக்ஷன் இல்லை? ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்று அவர் கட்டளை கொடுத்துக்கிறாரு. அதை நம்ம செய்யல, அதனால நமக்கு நிறைவான ஒரு சந்தோஷம் இல்லை. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எதை பத்தியாவது நீங்க கவலைப்படுறீங்க, எதை பத்தியாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, ஓன்னு கத்தி அழன மாதிரி இருக்குன்னு நீங்க யோசிக்கிறீங்களா? இப்ப பாருங்க, முன்னெல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. நாங்களாம் யாரும் அச்சா விட அழ மாட்டோம் நாங்க. ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா, அவங்க சொல்றாங்க, எங்கேயாவது ஒரு தனியான ஒரு இடத்துக்கு போய் ஓன்னு கத்தி அழன மாதிரி இருக்குங்க, அவ்வளவு பிரச்சனை இருக்கு எனக்குன்றாங்க. இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு. அப்ப சந்தோஷம் இருக்கணும், அது நிலைச்சிருக்கணும், அது நிறைவா இருக்க வேண்டும். ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய் நமக்கு இருக்க வேணும். அதுல ஒரு பெரிய பலன் இருக்கு, அதுல ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்ற. இன்னைக்கு திருச்சபைகளில் பார்க்கும்பொழுது அநேக விசுவாசிகள் உள்ள இருக்காங்க. இந்த விசுவாசிகள் என்ன பண்றாங்க? இயேசுவே தேவன் என்று அவர்கள்
விசுவாசிக்கிறார்கள். தங்களுடைய பாவத்துக்காக கல்வாரி சிலுவிலே அவர் மரித்தார் என்பதை விசுவாசிக்கிறார்கள். தங்களுடைய பாவத்துக்கான பரிகாரத்தை அவர் முற்றிலுமாக அந்த விலை கரையத்தை செலுத்தி இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறார்கள். தங்களுக்காக உயிரோடு எழுந்திருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறார்கள். மகிமையோடு திரும்ப வரப்போகிறார் என்பதை விசுவாசிக்கிறார்கள். இதோட கூட தங்களுடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சுட்டா அதுக்கப்புறம் வாழ்க்கையில சந்தோஷமே இருக்காதுங்க, ஒரு பெரிய ஃபன்னே இருக்காது, ஒரு பெரிய ஜாலியே இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன், நல்ல கவனிக்கணும் நீங்க. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்த நான் சொல்ல போறேன். நம்ம எல்லாருக்குமே அந்த கெட்டகுமாரன் கதை தெரியும் இல்லையா? இப்ப நான் ஒரு விஷயத்த சொன்னேன் இல்லையா, சர்ச்சில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க இயேசுவை கடவுள்னு விசுவாசிக்கிறாங்க, கன்னி மறையத்தில் பிறந்தார்னு விசுவாசிக்கிறாங்க, தங்களுடைய பாவத்துக்காக கல்வாரி சிலுவையில் அவர் மரித்தார்னு விசுவாசிக்கிறாங்க, பாவத்துக்கான கிரயத்தை செலுத்தி முடிச்சிட்டார்னு விசுவாசிக்கிறாங்க, உயிரோட 3ஆவது நாள் எழுந்தார்னு விசுவாசிக்கிறாங்க, மகிமையோட திரும்ப வரப்போறாருன்னு விசுவாசிக்கிறாங்க, எல்லாம் விசுவாசிக்கிறாங்க. அது கூடவே அவங்க ஒரு காரியத்துக்கு இணங்குறாங்க. என்னன்னா, தங்களுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சிட்டோம்னா நம்மளால சந்தோஷமாவே இருக்க முடியாது. இது பிசாசினுடைய மிகப்பெரிய ஒரு பொய்யாய் இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, பிசாசு இந்த பாவத்தினுடைய விளைவுகளை நமக்கு முன்கூட்டியே எதுவும் அவன் நம்ம கண்ணில் காட்டுறது கிடையாது. அவன் ஒரு பொய்யன். இப்ப கெட்டகுமாரன் இருக்கான். கெட்டகுமாரன் அப்பாட்ட கேட்கிறான், அப்பா எனக்கு வர வேண்டிய ஆசையை பிரிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்கிறான். ஏதோ உனக்குள்ள ஒரு பெரிய கொந்தளிப்பு. இந்த அப்பா சரி கிடையாது. நிறைய பிள்ளைகளுக்கு அப்பா மேல ஒரே கோவம். ஏன்னா ரொம்ப கண்டிக்கிறாங்க, இங்கே போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இப்படி ஊரெல்லாம் சுற்றக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேரக்கூடாது, இதை பண்ணாது அதை பண்ணாது. எப்போ பார்த்தாலும் பெற்றோர் ஏதாவது ஒரு ஒன்று சொல்லிட்டே இருக்காங்க. அதனால பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரே கோவம். இந்த அப்பாவுக்கு எப்படி இருந்துச்சோ தெரியல. அவர் என்ன பண்ணாரு, அந்த பையனை ரொம்ப அவர் நேசிச்சதுனால அவனுக்கு எல்லா ஆஸ்தியும் பிரித்து கொடுத்துட்டாரு. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த பையனை இப்போ நம்ம ஒரு சக்தி கொடுத்து, நம்மளுக்கெல்லாம் ஒரு சக்தி கொடுத்து, அவன் வாழ்ந்த காலகட்டத்துக்கு போய், தம்பி நீ இந்த மாதிரி போனியா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னை கூட சேருவாங்க, ஏன்னா உன்கிட்ட பணம் இருக்கு, உன்கிட்ட பணம் இருக்கிற வரைக்கும் அவங்க கூடி கும்மி அடிப்பாங்க, எல்லாம் சேர்ந்து பண்ணுவாங்கப்பா. பணம்லாம் காலியான பிறகு அவங்க எல்லாம் ஓடி போயிடுவாங்க, நுரையீரல் கெட்டு போடும், கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும், லிவர்லாம் கெட்டு போயிடும்பா. இப்படியே குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா லிவர்லாம் கெட்டு போயிடும். இப்படியே நீ வேற ஏதாவது பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வியாதிலாம் வரும். அதுக்கப்புறம் நீ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக யாரும் ஒன்று பார்க்கறது கூட இருக்க மாட்டாங்க, யாரும் ஒருத்தர் கூட வரவே மாட்டாங்கப்பா. அப்புறம் பன்றி சாப்பிட்டு பற்றி அந்த தவிடு கூட உனக்கு கிடைக்காது, குடிக்கிறதுக்கோ குளிக்கிறதுக்கோ தண்ணி கூட உனக்கு கிடைக்காதுன்னு சொல்லியிருந்தா அவன் போயிருப்பானா? உங்களை பார்த்த ஒரு கேள்வி கேட்குறேன். நமக்கெல்லாம் ஒரு சக்தி கொடுக்கப்பட்ட அவன் வாழ்ந்த காலகட்டத்துக்கு போய் அவனுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு படம் மாதிரி போட்டு காட்டுறோன்னு வச்சுக்கோங்க, கான்சென்ட்ல போயிருப்பானா? கண்டிப்பா போயிருக்க மாட்டான். நான் விசுவாசிக்கிறேன், சத்தியமா அவன் போயிருக்க மாட்டான். ஐயோ சாமியை விட்டுருங்க அப்பா, நீங்களே இதெல்லாம் வச்சுக்கோங்கப்பா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதெல்லாம் நான் கேட்கறேன்னு அந்த பிள்ளை இருந்திருக்கும். இந்த பிள்ளைங்களுக்கு ஏன் கோவம்னா, இதனுடைய விளைவுகளை அவர்கள் அறிய மாட்டார்கள். இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசாத, அதை செய்யாத, இந்த மொபைலை எப்பவுமே நோண்டிட்டு இருக்காத, இது உன் முன்னேற்றத்துக்கு தடையா இருக்குது, உன்னுடைய வளர்ச்சிக்கு தடையா இருக்குது, உன் நேரத்தை அது வீணடிக்குது, கிரியேட்டிவா உன்னால எதுவும் செய்ய முடியாது அப்படி சொன்னாலும் அவங்க என்ன பண்றது இல்ல, அவங்க அதை ஏற்றுக்கல. அப்பா மேல ஒரு கோவம், அம்மா மேல ஒரு கோவம், எப்ப பார்த்தாலும் ஏதாவது திட்டினே இருக்காங்க. ஏன் தான் இந்த குடும்பத்தில் நான் பிறந்தனோன்னு தெரியல, பேசாம இங்க பிறந்தது போல வேற ஏதாவது ஒரு குடும்பத்தில் நான் பிறந்திருக்கலாம், நான் சந்தோஷமாவது இருந்திருப்பேன் அப்படின்றாங்க. ஏன்னா பிசாசு சில எண்ணங்களை நமக்கு கொடுக்கிறான். என்னன்னா, இதனுடைய விளைவுகளை நமக்கு சொல்றதே கிடையாது. தம்பி இதெல்லாம் உனக்கு ஜாலியா இருக்கும், அப்பாட்ட போய் சொத்தை பிரிச்சு கேளு, இவ்வளோத்தையும் அவர் வச்சு என்ன பண்ண போறாரு, டெய்லி நீ தான் பாக்குறிய, ஒன்றும் பண்றது இல்லை, அவர்கிட்ட சொத்தை பிரிச்சு கேளு, ஃப்ரெண்ட்ஸோட சேரு, தனியான ஒரு இடத்துக்கு போ, தூர தேசத்துக்கு போ, ஜாலியா என்ஜாய் பண்ணு, வாழ்க்கை அனுபவிக்கிறது தான். வாலிபம் போச்சுன்னா இதெல்லாம் உன்னால அனுபவிக்கவே முடியாது. பிசாசு சொல்றான் பாருங்க, இவன் போய் அவங்க அப்பாட்ட கேட்கிறான், அவங்க அப்பா பிரிச்சு கொடுக்குறாரு, அதெல்லாம் வாங்கிட்டு தூர தேசத்துக்கு போறான். போய் தன்னுடைய சிநேகிதரோட அந்த ஆசையெல்லாம் அழிச்சு போட்டான். அவன் குறைவுபட தொடங்கின பொழுது இது இவனுக்கு புரியாத ஒரு புதிராகுது. இதெல்லாம் சொல்லவே இல்லையே பிசாசு, இந்த எண்ணெல்லாம் நம்மளுக்கு வரவே இல்லையே, வராது.
அது அந்த அந்த ஸ்டேஜ் வரும்போது தான் கொஞ்சம் விழிப்புணர்வு நமக்கு வர ஆரம்பிக்கும். ஆனா கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறாருங்க, மொத்தத்தையும் சொல்லியிருக்கிறாரு. அந்த பக்கம் போவாத பாணி, அந்த பக்கம் போனியா அது படுகுழிக்குள்ள போற மாதிரி, அவள் இருக்கும் சந்து பக்கம் போகாதே, இதெல்லாம் நாடாத, அதை விரும்பாத, என்ன நாடி வா அப்படின்றாரு. உன் வாழ்க்கையை என்னிடத்துல ஒப்படை. உன் வாழ்க்கையை என்கிட்ட ஒப்படைச்சினியா, வாலிப பிராயத்துல நீ என்ன நினைச்சினியா, உன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும், உன் வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், உன்னுடைய புகழ் உச்சத்தை எட்டும். ஒருவேளை உடனடியா உனக்கு ஒன்றும் நடக்காத மாதிரி தெரியலாம், சில கஷ்டங்களை நீ அனுபவிக்கலாம், யோசேப்பு மாதிரி குழியில போடலாம், அடிமையா விட்டு போடப்படலாம். ஆனா முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கம்மா. என்கிட்ட வாழ்க்கை ஒப்படைச்சினியா உனக்கும் சந்தோஷம் நிறைவா இருக்கும். ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய் நான் உனக்கு தரேன். தானியேல் தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்காக ஒப்படைச்சான் பாருங்க. வாலிபன் அவன், கர்த்தருக்காக ஒப்படைச்சான். அவன் சொல்றான், ராஜா கொடுக்கிற இந்த போஜனத்தினால என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன். ஒரு டிசிஷன் எடுக்கிறான். கொஞ்சம் சிக்கலா தான் இருக்குது. ஆனா முடிவுல பாத்தீங்கன்னா எல்லா பிரதானிகளுக்கும் பெரிய ஒரு பிரதானியா கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். அவன் மூலமாக ராஜாக்கள் அறிக்கை செய்றாங்க, இப்ப தானியேலுடைய தேவன் தாங்க உண்மையான தேவன் சொல்றாங்க. பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசைப்பட்டு சிலர் பவுலை கூட விட்டு செல்லுகிறார்கள், சிலர் இயேசுவை விட்டு செல்றாங்க. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, ஐயோ இது கடினமான உபதேசம், யார் இதுல நிலை நிற்க முடியும் சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, போயிடுறாங்க. பவுலை விட்டு சிலர் போறாங்க. ஏன் போறாங்கன்னா, இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து அவர்கள் பவுலை விட்டு என்ன பண்றாங்க, அவனை மட்டும் தனியா விட்டு போய்விடுகிறார்கள். எம்என்ஐயும் எம்பிரேயும் 2 பேரும் பவுலை விட்டு போய்விடுகிறார்கள். ஏன்? இந்த பிரபஞ்சத்தின் மேல ஆசை வைத்து போய்விடுகிறார்கள். ஆனா இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன். கர்த்தருக்கென்று முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. நான் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி கர்த்தருக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். இன்னைக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, பொருளாதாரத்தில், என்னோட ஊழியத்தில், எல்லாத்திலுமே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். இந்த சந்தோஷத்தை யாராலையும் என்னை விட்டு எடுத்து போடவே முடியாதுன்னு எனக்கு தெரியுது. உள்ள அவ்வளோ சந்தோஷமாய் இருக்கிறது. அப்ப இதெல்லாம் நீங்க காண முடியாதபடி பிசாசு செய்கிறான். பல நேரங்கள் என்ன பண்றாங்க, விசுவாசிகள் இந்த பிசாசினுடைய பொய்க்கு இணங்கி விடுகிறார்கள். ஆமா கடவுளுக்கு இப்பயே நம்ம அர்ப்பணிச்சுட்டா நம்மளுடைய வாழ்க்கை சந்தோஷமாவே இருக்காது, வாழ்க்கையில எந்த ஃபன் இருக்காது அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை மட்டும்தாங்க அது ரொம்ப சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். பிசாசு சொல்றான், சந்தோஷமா வாழணுமா, நீ தான் நம்பர் 1 இருக்கணும், உனக்கு பிடிச்சதை செய், உனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோ, அது எந்த வேகத்துல வந்தாலும் பரவாயில்ல, நீ ஆசைப்பட்டே அதை அடைஞ்சே தீரணும். நீ எடுத்துக்கலன்னா வேற ஒருத்தன் எடுத்துக்க போறான் இந்த உலகத்துல, அதை இப்பயே எடுத்துக்கோ. இப்ப இல்லைன்னா எப்பவுமே இல்லை, விடாத. பணம் சம்பாதிக்கணும்னா எப்படி வேணா சம்பாதிக்கலாம், இல்ல அது தவறு. கர்த்தருக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்டிருக்கேன். நீங்க நினைக்கிறீங்களா நிறைய பேர் இல்லைன்னு? எவ்வளவு பேர் எனக்கு தெரியுங்க, அரசாங்க உத்தியோகத்திலிருந்து எந்த பணமும் வாங்காம நேர்மையும் நீதியுமா இருக்கிறவங்க துன்பப்படுறாங்க. ஆனாலும் அதை செய்யாம நேர்மையா இருக்கிற ஆட்கள் எனக்கு நிறைய பேர் தெரியும். கர்த்தருக்காக அவர்கள் தங்களை அர்ப்பணித்து இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழுகிறார்கள். பிசாசு சொல்றான், உனக்கு புரியுதா, நீ எடுத்துக்க, இந்த உலகத்துல போட்டி நிறைய, இப்பயே எடுத்துக்க, இல்லைன்னா இன்னொருத்தன் தட்டின்னு போயிடுவான். பணம் சம்பாதிக்கணுமா, எப்படி வேணா நீ சம்பாதிக்கலாம், உன் ஆசையை தீர்த்துக்கணுமா, எப்படி வேணா நீ தீர்த்து கொள்ளலாம். இல்லவே இல்லை, அதெல்லாம் பிசாசினுடைய பொய். அதுக்கு நாம இணங்கவே கூடாது. நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இயேசு சொல்றார், நீ உன் ஜீவனை விரும்பினால் அதை இழந்து போவாய். அப்படின்னு அர்த்தம், உனக்கு எனக்கு 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 நீ வாழ்ந்தினே அது
எழுந்து போயிடுவேன் இந்த வாழ்க்கை அப்படின்றாரு. ஆகவேதான் இங்க யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நான் மறுபடியும் வாசிக்க போறேன். 15:9 வாசிக்கிறேன். பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன். என்னுடைய அன்பில நிலைத்திருங்கள். ஸ்டே இன் லவ். எப்பவுமே அதை விட்டு வெளியே வரவே கூடாது. கண்டினியூ இன் மை லவ். என்னுடைய அன்பில நிலைத்திருங்கள். அதனுடைய ரிசல்ட் என்ன? ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய். இந்த உலகம் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்காக வச்சிருக்கிறார். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்காக வச்சிருக்கிறார். அந்த அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களுக்காக வச்சிருக்கிறார். அந்த அன்பிலே வாழ்கிறவர்களுக்காக அவர் வச்சிருக்கிறார். அன்பு இருந்தா என்ன பண்ணுவாங்க? ஒரு சில வசனங்களை துரிதமா வாசிச்சு நம்ம முடிய போறோம். தேவன் நம்மிடத்தில் அன்பா இருந்தார் இல்லையா? அவர் என்ன பண்ணார் பாருங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்தருளி. நல்ல கவனிங்க, அவரையே தந்தருளி. For God so loved the world and so that he gave his only begotten son. He gave. அர்த்தமுடைய ஒரே பேரான குமாரனை கொடுக்கிறார். ஏன்? அவ்வளவு அன்பு. எப்படி அன்பு கூறாரு? நம்ம ஒன்றும் பிறக்கவே இல்லைங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் மரித்தாரு. அவர் வந்தாரு, மரித்தாரு. அந்த டைம் நம்ம ஒன்றும் பிறக்கவே இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம், என்ன பண்ண மாட்டோம் எல்லாமே அவருக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நம்ம மேல அன்பு வச்சு நம்மளுக்காக அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி மரித்தார் பாருங்க. அந்த விதத்தில் அன்பு கூறணும். அப்ப அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக என்ன பண்ணாரு? தந்தருளினார். அப்ப இந்த தெய்வீக அன்பு நமக்குள்ள இருக்கு. நல்ல கவனிங்க, தெய்வீக அன்பு நமக்குள்ள இருக்குன்றத வெளிப்படுத்துறதுக்கான மிகச்சிறந்த ஒரு வழி என்னன்னா, நாம கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். என்னத்த? அந்த அன்பை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். The greatest expression of divine love is giving. எப்படி நமக்குள்ள கடவுளுடைய அன்பு நிலைச்சிருக்கு, அவருடைய அன்பு உள்ள இருக்குன்ற எப்படி நம்ம வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியும்? எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்? கொடுக்கிறது மூலமாக. உங்க நேரத்தை கொடுக்கலாம், உங்களுடைய அன்பை காண்பிக்கலாம், உங்களுடைய பணத்தை கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் மேலாக we have to give ourselves. நம்மையே என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்போ ஏன் நம்மள கொடுக்கணும்? இந்த அன்பு உள்ள இருந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணுது, நம்மளை உந்தி தள்ளுது. எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வேதம் சொல்கிறது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அவருக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம்? இன்னைக்கு நான் மரிக்கலாம், இன்னைக்கு ரத்தம் சிந்தலாம், நான் அவமானப்படலாம், நான் இன்னைக்கு வந்து உயிரை விடலாம். ஆனா எனக்கு முன்னாடி கோடிக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்படுற அந்த சந்தோஷம் என்னை விட்டு எடுக்கப்படவே முடியாது. என் மூலமா இவ்வளவு பேர் ரட்சிக்கப்படுவார். தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார் பாருங்க. அன்பு சகலத்தையும் சகிக்கும். இந்த அன்பு தான் அது மூலமா, அது மோட்டிவேட் பண்றது மூலமா தான் அவருங்க உயிரே கொடுத்தார், தம்மையே ஒப்பு கொடுத்தார். லவ் இஸ் மோட்டிவேட்டிங் யூ. மற்றவர்களிடத்தில் நாம் என்ன பண்ண வேண்டும்? காண்பிக்க வேண்டும். இந்த பணம், காரு, பில்டிங்கு இதெல்லாம் நம்மளை மோட்டிவேட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து போதுமான சந்தோஷத்தை, ஓரளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா போதுமான அளவு நிறைவான சந்தோஷத்தை அதெல்லாம் கொடுக்கவே முடியாது. அவரை நம்பும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது அதில் அவர் ரொம்ப பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். ஒரு சில வசனங்களை கடகட நம்ம வாசிப்போம். கலாத்தியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க போறேன். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னிடத்தில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். என்கிட்ட அன்பு கூர்ந்துகிறாரு, எனக்காக தம்மையே ஒப்பு கொடுத்திருக்கிறார். லவ் கிவ்ஸ். என்னத்தை கொடுக்குறாருன்னா அவரையே கொடுக்குறாருங்க.
அவர் தம்மையே ஒப்பு கொடுக்கிறாரு, எம்மால் அன்பு கூர்ந்து. அந்த விதத்தில் நீங்களும் சக விசுவாசிகளை ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். We must walk in love. எப்படி அன்பு கூறுறது, எப்படி அன்புல நடக்கிறது? இயேசுவானவர் தம்மை சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தார். அவர் தம்மையே ஒப்பு கொடுத்தாருங்க. என்ன மாதிரி ஒரு அன்புன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த மாதிரி ஒரு அன்புனால நீங்கள் மற்றவர்களையும் என்ன பண்ண வேண்டும்? நேசிக்க வேண்டும். இதுதாங்க நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவால். நம்ம ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதை அவர் ஒரு கட்டளையாக கொடுத்திருக்கிறார். அதே அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எபேசியர் 5:25. புருஷர்களே உங்கள் மனைவிகளிடத்தில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து கரைதரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமுள்ள சபையாக அதை தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்ளும்படிக்கு தம்மை தாமே என்ன பண்றாரு? ஒப்பு கொடுத்த. எல்லா இடத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா அன்பு கூறுறாரு. எப்படி அதை நிரூபிக்கிறார்? தம்மை தாமே ஒப்பு கொடுக்கிறார். அவரையே ஒப்பு கொடுக்கிறார். அந்த விதத்துல நம்ம அன்பு கூறுகிற கடனாளிகளாய் இருக்கிறோம். தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாயும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். அன்பு கூறுறாரு. எப்படி காண்பிக்கிறார்னா அவர் தம்மையே நமக்காக ஒப்பு கொடுக்கிறார். இந்த வசனத்தை ஒரு சில மொழியாக்கங்களை நான் வாசிக்கிறேன். த லிவிங் பைபிள் TLB அதுல வருது, லிட்டில் சில்ட்ரன் let us stop just saying we love people, let us really love them and show it by our action. நாம இந்த வசனம் எங்க இருக்குன்னா 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை தான் நான் இப்ப உங்களுக்காக வாசித்தேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். இது சொல்றாரு, ஜனங்களே உங்களை நான் நேசிக்கிறேன் என்று சொல்வதை நிறுத்துங்க. அதை நிறுத்திட்டு உண்மையாவே அவங்கள நாம் நேசிக்க ஆரம்பிப்போம். எப்படி? நம்முடைய அன்பை செயலிலே காண்பிப்போம். அப்படிதான் சொல்றாரு இந்த வசனம். தி லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல கண்டெம்பரரி இங்கிலீஷ் வெர்ஷன் ஒன்று இருக்கு. சில்ட்ரன், யூ ஷோ லவ் ஃபார் அதர்ஸ் பை ட்ரூலி ஹெல்பிங் தம். மற்றவர்களுக்கு நீங்கள் உண்மையாக உதவுவதன் மூலமாக அவர்கள் மேல் நீங்கள் வைத்திருக்கிற அன்பை காண்பியுங்கள். and not merely by talking about it. சும்மா அதை பத்தி பேசுறது மூலமா அல்ல. சும்மா அதை பத்தி பேசுறது மூலமா இல்லைன்னா, நம்ம இப்போ ஒரு வீட்டில் ஒரு இழப்பு நடந்துக்குது, போய் அவங்க கிட்ட போய் கவலைப்படாதீங்க, அழாதீங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா அவங்க அழாம இருக்கிறதுக்கு நம்ம ஏதாவது செய்யறோமா? அவங்களோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்றோமா? ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னு சொன்னா, கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். சும்மா அந்த அன்பை பத்தி மட்டும் பேசிட்டு வந்துருமா? இல்ல, நம்மளால இயன்ற உதவி, ரொம்ப பெருசாலாம் வானங்க, சும்மா லேசா சின்னதா ஒரு ஹெல்ப், நாம அவங்கள நேசிக்கிறோன்றத ஆக்ஷன்ல காண்பிக்க வேண்டும் என்று, அவர்களுக்கு உதவி செய்யறது மூலமா காண்பிக்க வேண்டும் என்று அவர் சொல்றாரு. சின்னதா ஒரு உதவி. You show love for others by truly helping them. உண்மையா அவங்களுக்கு உதவி செய்யறது மூலமா உங்க அன்பை காண்பீங்கள். ஒருத்தர் உங்களை நேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கண்டிப்பா
ஒருத்தர் உங்க மேல அன்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா வெறும் வாய் வார்த்தைகள்ல மட்டும் இல்ல, ஆக்ஷன்ல நிச்சயமாக காண்பிப்பார்கள். Easy to read version. My little children, our love should not be only words and talk. சும்மா வார்த்தையும் பேச்சுமா மட்டும் இருக்கக்கூடாது நம்ம அன்பு. No, our love must be real. நம்முடைய அன்பு உண்மையானதா இருக்க வேண்டும். We must show our love by the things we do. நாம் அவர்களுக்காக செய்கிற வேலையின் மூலமாக, நாம் அவர்களுக்காக செய்கிற கிரியைகளின் மூலமாக நம்முடைய அன்பை அவர்களுக்கு நம்ம காண்பிப்போம். மெசேஜ் டிரான்ஸ்லேஷன். My dear children, let's not just talk about love. சும்மா அன்பு அன்புன்னு பேசிட்டே இருக்காதீங்க. Let's practice real love. உண்மையான அன்பை நாம பிராக்டிஸ் பண்ணுவோம். This is the only way we'll know we are living truly, living in God's reality. உண்மையாக நாம் வாழ்கிறோம், தேவனுடைய நிஜத்திலே நாம் வாழ்றோம், தேவனுடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்கிறோம் என்பதை இது மூலமாக இதன் மூலமா மட்டும்தான் அறிந்து கொள்வோம். வேற எது மூலமாகவும் அறிந்து கொள்ளவே முடியாது. இட்ஸ் ஆல்சோ த வே டு ஷட் டவுன் debilitating self criticism even when there is something to it, for God is greater than our worried hearts and knows more about us than we do ourselves. NLT. Dear children, let's not merely say that we love each other. Let us show the truth by our action. அவங்க மேல அன்பா இருக்கிறீங்களா, அது உண்மையா, நம்முடைய ஆக்ஷன் மூலமாக அவர்களுக்கு நாம் என்ன பண்ணுவோம், காண்பிப்போம். நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்குலேருந்து நம்ம இதை ஆரம்பிப்போம். ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் இந்த சபைக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, வரீங்க, இவங்களை தெரியும், முகத்தை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் யாருன்னு தெரியும், ஆனா பேர் தெரியாது. அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது. இல்லைங்க, சும்மா நம்ம எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் கூட அவங்க பிரச்சனையை வந்து நமக்கு சொல்லி ஏதாவது இல்லைங்க, யாரும் அப்படிலாம் கிடையாதுங்க. சும்மா விசாரிங்க. அவர் அன்பா இருக்கிறதுனால தான் அவர் சொல்றாரு, விசாரிக்கிறேன், நான் உன்னை விசாரிக்கிறேன். அவங்க கிட்ட சும்மா போய் பேசுங்க, ஒரு 4 வார்த்தை பேசுங்க. உங்க பேர் என்ன, எப்படி இருக்கீங்க, எங்கேருந்து வரீங்க, நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டியது ஏதாவது இருக்கா, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண வேண்டியது ஏதாவது இருக்கா, சும்மா கேளுங்க. உங்களால் ஹெல்ப் பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், உங்கள் பேர் எழுதி வைங்க. நான் எப்பவுமே, எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு, பேர்லாம் எப்பவுமே எழுதி வச்சுப்பேம்பாங்க. எழுதி வச்சே ஜெபம் பண்ணுவாங்க. நீங்கள் எழுதி வைங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாக அது இருக்கும். அவங்க இன்னைக்குலேருந்து அதை ஆரம்பிப்போம். நாம் அப்படி செய்யும் பொழுது, நம்முடைய ட்ரூ லவ் ஆக்ஷன் மூலமா காண்பிக்கும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு உண்டாகும், ஒரு பெரிய ஒரு அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அன்புக்குள்ளவே நம்ம வாழ்வோம். we can stay in love, we can live in love, we can dwell in love, we can continue in love. அதை பண்ணும்பொழுது அவர் சொல்றாரு, என் கற்பனைகளை நீங்கள் கைக்கொள்ளுகிறீர்கள், உங்களுக்குள்ளே என்னுடைய சந்தோஷம் நிலைத்திருக்கும், அது நிறைவா இருக்கும். அந்த சந்தோஷம் நிறைவா இருக்க இருக்க நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் கிடைக்கும், ஒரு பெரிய ஸ்ட்ரென்த், அளவு கடந்த ஸ்ட்ரென்த்தை அவர் நமக்கு தர முடியும். அந்த ஸ்ட்ரென்த் மூலமா எல்லாவற்றையும் நம்மால் ஜெயிக்க முடியும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம முதல்ல ஜெபிக்க போகிறோம், கேட்ட சத்தியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நம்முடைய மத்தியில் பாஸ்டர் எஸ்ரா அவங்க இருக்காங்க, அவங்க வந்து திருவிருந்துக்கு நேராக நம்மை நடத்துவார்கள். நாம் ஜெபிப்போம். முதல்ல கேட்ட சத்தியத்துக்காக நம்மை ஒப்பு கொடுப்போம். அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த அற்புதமான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், நீர் அன்புள்ள தேவனா இருக்கிறீர், நீர் அன்பாகவே இருக்கிறீர். நீர் எங்களிடத்தில் அன்பு கூர்ந்து உம்முடைய தெய்வீக அன்பை எங்களுடைய இருதயத்தில் ஊற்றி இருக்கிறீர். எங்கள் ஒருவர் அன்பாய் இருக்கும்படி கட்டளையாக கொடுத்திருக்கிறீர். இதை செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்தட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மற்றவர்களுடைய குறையை அல்ல, மற்றவர்களிடத்தில் நாங்கள் அன்பு செலுத்தும்படி எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறீர்கள். அவர்களுடைய குறையை உம்மிடத்தில் வந்து சொல்லும்படியாக அல்ல, அவர்கள் மேல் அன்பு செலுத்தும்படி சொல்லியிருக்கிறீர். அவங்களிடத்தில் அன்பாக இருக்கும்படி சொல்லியிருக்கிறீர். அன்பு நாங்கள் வெறும் வார்த்தையிலும் வசனத்திலும் இல்லை, கிரியையினாலும் உண்மையினாலும் நாங்கள் அன்பு கூற உதவி செய்வீராக.
எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. நாங்கள் ஒரு அன்பை இருக்கும் பொழுது உம்முடைய சந்தோஷத்தை நீர் எனக்கு தருகிறதற்காக, எங்களுக்கு தருகிறதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய சந்தோஷம் எங்களுக்குள்ள நிலைத்திருக்கிறதுக்காக, உம்முடைய சந்தோஷம் எங்களுக்குள்ள நிறைவாக இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த நிறைவான சந்தோஷம் எங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். தொடர்ந்து மக்கள் அப்படிப்பட்ட ஒரு அன்பிலே வாழ நீர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். குடும்பத்தில் அந்த அன்பு காணப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். கணவன் மனைவி கிடையாது அந்த அன்பு ஊட்டெடுக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரை பெற்றோர் பிள்ளைகள் மத்தியில் இந்த அன்பு ஊட்டெடுக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரை உடன் பிறந்தவர்கள் மத்தியில் இந்த அன்பு ஊட்டெடுக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களுடைய எல்லா குற்றங்களையும் குறைகளையும் மன்னித்து அவர்களை இருக்கிறவனமாக ஏற்றுக்கொள்ள நீர் எல்லா விதத்தில் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் இப்படி ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாய் இருக்கும் பொழுது உம்முடைய சந்தோஷத்தை நீர் எங்களுக்கு தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஃபுல்லாக தருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த சந்தோஷத்திலே நாங்கள் வாழ, அந்த சந்தோஷத்திலிருந்து ஸ்ட்ரென்த்தை உம்முடைய பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள எல்லா விதத்திலும் எங்களுக்கு உதவி ஒத்தாசையும் செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வியாதியோடு வந்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே சுகமும் பலனும் ஜீவனும் ஆரோக்கியமும் நல்வாழ்வும் உண்டாகட்டும். பொருளாதார தேவையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுடைய தேவைகளை எல்லாம் நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த அன்பு ஆண்டவரே எங்கள் ஜனங்களுக்குள்ளே பரவட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒருவரை ஒருவர் விசாரிக்கட்டும், முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு உதவி செய்யட்டும் என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து அவர்களுடைய இருதயத்திலே இந்த அன்பு நிலைத்திருக்கட்டும், சந்தோஷம் நிலைத்திருக்கட்டும், அவர்கள் அன்பிலே வாழட்டும். துதி கன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. இப்பொழுது திருவிருந்து ஆராதனைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். பிரியமானவர்களே, இப்பொழுது